அண்ணாலே என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே. இப்ப நேருக்கு நேர் ஆண்டு கொண்டாச்சு, உடம்பையும் புத்தம் புதுசா கொடுத்தாச்சு. என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே, விண்ணிலே மறைந்து அருள் புரி வேதநாயகனே. சாமி ஏங்க மறைஞ்சு விளையாட்டு காட்டுறீங்க? மறைஞ்சிய விளையாட்டு காட்டுறீங்க. கண்ணினால் திருக்கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் தொழ நயந்து அருள் புரியன பணிந்தார். ரெண்டு விதமா எடுத்துக்கலாங்க. இப்போ இறைவன் காட்சியா கொடுத்திருந்தாலும் கூட இவருடைய நோக்கம் என்ன, விருப்பம் என்ன? கைலாய மலையில நீ எப்படி உட்கார்ந்து இருக்கான்னு பார்க்கணும், அதுதான் முக்கியம். அப்பர் சாமி சொல்றாராமா, பெருமானே நீ இங்க காட்சி கொடுக்குற, அதே ரிஷபாரூடன்றதா அது ஏன் இங்க கொடுப்பானே? நீ ஏற்கனவே எல்லா இடத்தையும் தான் எனக்கு கொடுத்துட்டு இருக்கிற, அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. கைலாய் அது ஊ வீடு, உன்னை ஊ இடத்துல பார்க்கணும். சிங்கத்தை அதோட குகையில போய் சந்திக்கணும். அது மாதிரி பெருமானே உன்னை ஊ ஏரியாவோட வந்து பார்க்கணும்யா, அதுதான் எனக்கு ஆசை அப்படின்னாராமா. சாமி மீண்டும் அசரீரியாக திருநாவுக்கரசருக்கு பதில் தருகிறார். அப்பரே நீங்க இந்த பொய்கையில மூழ்குங்க. இந்த பொய்கையில மூழ்கி திருவையாற்றிலே எழுந்திருப்பீராக. அங்கே நான் கைலையில் இருக்கின்ற காட்சியை உமக்கு காட்டுவோம். இந்த பொய்கையில் மூழ்கி நம்மைனா என்னையும் அம்மாவையும், நம்மை நீ கைலையில் இருந்த முறைமை, நீ என்ன ஆசைப்பட்ட? கைலை மலையில் நான் எப்படி இருந்தேன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு சில ரூல்ஸ் சிவபர் அப்படி கற்பனை பண்ணிக்கலாம். இல்லப்பா நீ கைலாயத்தை வந்துட்டு அவனை திருப்பி அனுப்ப முடியாது. ஏற்கனவே நான் பிளான் பண்ணி தான் உன்னை கீழே அனுப்பியிருக்கிறேன். ராவணனுக்கு உதவி பண்ணேன்னு சொல்லி நான் உன்னை கீழே அனுப்பிட்டேன். நீ மேலே வந்துட்டா திரும்ப போக மாட்டேன். அதனால உன்னை அப்புறம் கூப்பிட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சில காரியமெல்லாம் நீ பண்ண வேண்டியிருக்கு. எனவே பழுதில் சீர் திருவையாற்றில் காண் என பணித்தார். குற்றமில்லாத அந்த திருவையாற்றிலே சென்று எம்மை நீ காண்பாயாக அப்படின்னு இறைவன் சொன்னார். இதுக்கு மேல மறுக்க முடியாது. அப்பர் சுவாமிகள் தெளிவு பெற்றார், புத்துடலோடு விளங்குகிறார். சரி, இறைவனுடைய ஆணை இதுவானால் நான் இந்த பொய்கையிலேயே மூழ்கி திருவையாறுக்கு செல்வோம் அப்படின்னு மனசு நினைச்சாரு. இறைவன் காட்டிய அந்த பொய்கையிலே மூழ்குகிறார். அப்படி அந்த மூழ்கின அடுத்த செகண்ட் எழுந்திருக்கிறார். அப்படி மூழ்கி அப்பா அப்படி எழுந்தாரு. எழுந்தா திருவையார். எப்படிங்க டிராவலிங் டைம் அவ்வளவுதான். இறைவனுடைய அந்த கருணை பாருங்க, அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். கண்ணிமைக்கின்ற நேரத்தில் கைலாய மலையிலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டில் திருவையாருக்கு வந்துட்டார். சேக்கிலார் பெருமா இறைவன் தனக்கு அடியெடுத்து கொடுத்த உலகலாம் என்ற வார்த்தையை ரொம்ப முக்கியமான இடத்துல தான் பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடம் இது ஒன்று. ஆதி தேவர்தம் திருவருள் பெருமை யார் அறிந்தார்? போத மாதவர் படிமலர் பொய்கையில் மூழ்கி மாதோர் பாகனார் மகிழும் ஐயாற்றில் ஓர் வாவி மீது தோன்றி வந்து எழுந்தனர் உலகலாம் வியப்ப. அங்கே அப்படியே எழுந்திருக்கிறாராமா. இறைவனுடைய கருணை யாருக்கு புரியும், என்ன தெரியும்? ஆதிதேவர்தம் திருவருள் பெருமை யார் அறிந்தார்? இறைவனுடைய கருணை பத்தி நமக்கு என்னங்க தெரியும்? ஏன் இப்படி பண்ணார், எதற்காக இப்படி பண்ணார்? ஒரு காரணம் நாம சொல்லிக்கலாம், ஆனா இறைவனுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட அந்த நம்முடைய இறைவனுடைய கருணையினாலே பனிமலர் பொய்கையில் மூழ்கி கைலாய மலையில மூழ்கின நம்முடைய திருநாவுக்கரசு சுவாமிகள் மாதோர் பாகனார் மகிழும் ஐயாற்றில் ஒரு வாவி மீது தோன்றி. ஒரு வாவினா ஒரு குளம். அந்த குளத்துக்கு உப்பங்கொட்டை பிள்ளையார் கோயில் குளம் அப்படின்னு அந்த குளத்தை குறிப்பிடுகிறார். அங்கதான் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை அன்று அப்பர் சுவாமிகள் அந்த குளத்திலே இருந்து வெளியே எழுந்து வந்து அருள் பெற்றார். நமக்கும் அருள் தந்தார் என்பது வரலாறு. இப்ப அப்பர் சாமி அந்த குளத்துல அப்படியே வெளியே வராரு. அப்படி எழுந்து வெளியே வந்து பார்த்தா பார்க்கிற எல்லாமே சிவசக்தியா தெரியுது. பாருங்க இறைவனுடைய பெரும் கருணை. அதனாலதான் போன பாட்டுல சொன்னாரு, இறைவன் திருவருள் பெருமை யார் அறிந்தார்? இப்போ அப்பர் சாமி என்ன கேட்டாரு? சாமி கைலாய மலையில நீங்க அம்மையப்பர ஜோடியா இருக்கிற காட்சியை நான் பார்க்கணும், அவ்வளவுதானே. திருவையாற்றுல எழுந்தா அவர் பார்க்கிற எல்லாமே ஜோடி ஜோடியா தெரியும். ஜோடி ஜோடியா மட்டும் தெரியல, அவர் பார்க்கிற எல்லாவற்றுக்குள்ளும் சிவமும் சக்தியும் தெரிகிறது. எல்லாமே அம்பையப்பரா பார்த்துக்கிட்டே போறார். அப்படியே அவர் இன்னும் பதிகம் பாடல, அப்படியே பார்க்கிறார். என்னடா அது, எதை பார்த்தாலும் சிவசக்தியா இருக்குது. அப்படியே ஆச்சரியப்பட்டுக்கிட்டே கோயிலை நோக்கி போறார். திருவையாறு கோயிலை நோக்கி போறார். அவர் வரும்பொழுது எதிரில் குயில் 2 ஜோடியா வந்துச்சு. பார்த்தாரு, சிவமும் சக்தியுமா தெரிஞ்சது, கும்பிட்டார். யானை 2 வந்துச்சு, அது சிவமும் சக்தியுமா தெரிஞ்சது, கும்பிட்டாரு. அப்படியே கிளி வந்துச்சு, கும்பிட்டார். அன்றில் பறவை கும்பிட்டாரு. பல்வேறு விலங்குகள் வந்தது, கும்பிட்டாரு. 2 பன்னி வந்துச்சு. நாம என்ன பண்ணுவோம், சே இத்தனை நல்ல